வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். புதுடெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் இன்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் முதலாவது வருடாந்திர கல்வியியல் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் ஒத்துழைப்புடன் இந்திய ஞான முறைகளின் எதிர்காலம் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 3 நாள் மாநாடு இந்திய பாரம்பரிய ஞானத்தை உலக அளவில் எடுத்துச் செல்வதாக அமையும் என்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சாந்தி ஸ்ரீ பண்டிட் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நமீபியா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது ஆப்பிரிக்க நாடு தனது முதல் பெண் அதிபரை தேர்ந்தெடுத்ததற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவும் நமீபியாவும் வலுவான ஜனநாயக லட்சியங்களையும் மதிப்புகளையும் பகிர்ந்து கொள்கின்றன என்று பிரதமர் எடுத்துரைத்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று நடைபெறும் 27வது கிழக்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்க உள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன், ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஞ்சி, பீகார் துணை முதலமைச்சர் திரு சாம்ராட் சௌத்ரி, மேற்கு வங்க அமைச்சர் சந்திரிகா பட்டாச்சாரியா உள்ளிட்ட 4 கிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த 70 பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். காரைக்கால் அம்மையாரின் திருக்கல்யாண வைபவம் நேற்று நடைபெற்றதைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பிச்சாண்டவர் பவழக்கால் சப்பரத்தில் எழுந்தருளி வீதியுலா மற்றும் மாங்கனி இறைத்தல் நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரி தொண்டமாநத்தம் தொழிற்பேட்டை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை துத்திப்பட்டு உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை 4ஆம் நிலை போட்டியின் காம்பவுண்ட் பிரிவில் இந்திய மகளிர் அணி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறி உள்ளது. இதன் மூலம் இந்தியாவிற்கு ஒரு பதக்கம் உறுதியாகி உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.